டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 10:05 மணிக்கு வழிகாட்டி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க டிடி தமிழில். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. மத்திய அரசு நிறுவனங்களுடைய செயல்பாடுகள், வங்கிகளுடைய செயல்பாடுகள், அல்லது மத்திய அரசுடைய திட்டங்கள் அது எப்படி செயல்படுகிறது, அந்த திட்டத்தின் மூலம் நாம் எப்படி பயனடையலாம், பயனாளிகள் யாரை போய் பார்க்கணும், அப்படி பயனாளிகளுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை யாரை தொடர்பு கொண்டு நம்முடைய குறைகள் எடுத்து சொல்லலாம், இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் பேசிகிட்டு இருக்கோம். புதியதாக ஏதாவது ஒரு திட்டம் வந்தாலோ, புதியதாக ஒரு கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அதை குறித்து நம்ம இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பேசிட்டு தான் வரோம். நிறைய பேசியிருக்கோம். இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பேசியிருக்கோம். இப்போ அதிகமாக வந்து பிஎம்முடைய கனவு இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். அதே மாதிரி பெண்கள், பட்டியலின மக்கள் அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர்களாக இன்னும் வேலை தேடிட்டு இருக்கிறதோட ஒரு தொழிலதிபராகவோ அல்லது தொழில் செய்பவர்களாக முனைவர்களாக வரும்பொழுது இன்டைரக்டாகவே தேசத்தினுடைய பொருளாதாரம் முன்னேறும். இதை அடிப்படையாக வைத்து வந்த திட்டம்தான் 2015 ஏப்ரல் 8 முத்ரா திட்டம். இந்த முத்ரா என்பதே மிகப்பெரிய வரப்பிரசாதம். வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட ஏதோ ஒன்று தெரியும், நமக்கு ஒரு டைப்பிங் தெரியும், ஒரு ஸ்டெனோகிராஃபி தெரியும்னா நம்ம இது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண வீட்டை கவனிக்க முடியல, இல்லை நம்ம ஏதாவது ஒரு வருமானம் வரும், நம்ம வீட்டுக்காருக்கு வருமானம் அதிகமாக இல்லைன்னும் பொழுது நீங்களே ஒரு ஜெராக்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு ஜாப் டைப்பிங் வச்சு அதில் ஒருத்தருக்கு வேலை கொடுத்து நீங்களும் அதில் டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் முத்ரா திட்டம். அந்த திட்டத்தை குறித்து இன்னும் அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது, இது எப்படியெல்லாம் லோன் வாங்கலாம், எவ்வளோ வாங்கலான்றது குறித்து தான் இன்றைக்கு பேச போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு மாநில பாஜகவினுடைய கலை இலக்கிய பிரிவினுடைய செயலாளர் வெங்கடேஷ் அவர்கள் நிலையத்துக்கு வந்திருக்காரு. அறிமுகமான முகம்தான். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கணும். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் ஜி. அதாவது நம்ம இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்கள், மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சி அமைத்ததிலிருந்து இன்றைக்கு 11 வருஷம் முடிய போகுது. இந்த 11 வருஷத்தில் முதல் அந்த 5 ஆண்டில் வந்த திட்டங்களில் ரொம்ப கத்தான திட்டங்களில் ஒன்று தான் இந்த முத்ரா திட்டம். அது கிட்டத்தட்ட 2015 ஏப்ரல் 8, கிட்டத்தட்ட 10 வருஷம் இப்போ முடிஞ்சு 13 நாள் ஆகுது. ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு எப்படிப்பட்ட வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குது, இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதற்கு வரவேற்பு எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் இதில் பயன்பெற்றிருக்காங்க? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா லோன் திட்டம் மூலம் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 11 வருஷம் கடந்துருச்சு. ஓவராலாக 52 கோடி பேர் மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. இந்தியா முழுவதும் 33 லட்சம் கோடி ஃபண்டு இது வரையும் லோன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதில் குறிப்பாக இதில் சொல்ல வரணும், இதில் அதிகமாக பட்டியலின சகோதரர்களும் பழங்குடியினரும் பெண்களும் அதிகமாக பயன்பெற்றிருக்காங்க. பெண்கள் 70% லோன் இதில் பெண்கள் தான் எடுத்திருக்காங்க. அதிகமான பெண்கள் தான் இதை அப்ளைவும் பண்ணுறாங்க, அதிகமான பெண்கள் தான் இதை வாங்குகிறாங்க. இதுதான் இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த லோன் எல்லா தரப்பு மக்களும், அதாவது ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா, இந்த ஏரியா, சிட்டி ஏரியான்னு அப்படிலாம் கிடையாது, ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே யார் சுயமாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த லோன் எலிஜிபிள் தான். இந்த லோனோட இந்த திட்டத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு திட்டம். சுயமாக ஒருத்தர் தன் சொந்த காலில் நிற்கணும். குறிப்பாக மோடிஜி எல்லா மேடைகளும் சொல்கிற மாதிரி நீங்கள் வேலை தேடுபவராக இருக்காமல் வேலை கொடுப்பவராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது சும்மா பொருத்தம் போகல, சும்மா மேடையில் சொல்லிட்டு போகல, அதுக்காக தான் அந்த லோன் கொடுக்குறாரு. ஆமாம், ஆத்ம நிர்பார் ஒன்றா இருந்தாலும் வேலை தேடாதீங்க, நீங்கள் வேலை கொடுக்கறதுக்கு நாங்கள் அரசாங்களுக்கு உதவி பண்ணுறோம். ரெண்டாவது இந்த லோனில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா பிணை, அதாவது உங்களுக்கு எந்த கொலேட்ரலும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. கேரண்டி கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது. கொலேட்ரல் இல்லாமல் இன்றைக்கி எந்த லோனும் யாரும் தரமாட்டாங்க. ஆனால் இவங்க கொலேட்ரல் இல்லாமல் இப்போ 2010 லட்சம் முன்னாடி இருந்தது, இப்போ 20 லட்சமாக 2025 பட்ஜெட்டில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த லோன் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் போயிடுச்சு. 3 கேட்டகரியாக இது பிரிக்கிறாங்க. சிஷுன்னு ஒரு கேட்டகரி, கிஷோர்னு ஒரு கேட்டகரி, தருன்னு ஒரு கேட்டகரி. இந்த சிஷுன்ற கேட்டகரியில் நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா சிஷுன்ற கேட்டகரியில் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு ஆவணங்கள் இருந்தால் போதும். ஐடி ப்ரூஃப், ரெசிடென்ஸ் ப்ரூஃப், பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்தாலே நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன் சொல்லிட்டு நேரடியாக பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் 50,000 வரையும் தராங்க. அதாவது அது மேக்ஸிமம் லிமிட்டே 50,000. மேக்ஸிமம் லிமிட்டாக. அதுக்கு பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக நீங்கள் ஒரு சின்ன தொழில், ஒரு டிஃபன் கடை, ஒரு கடை, ஒரு ரோட்டோர் கடை, அயன் கடை, ஏதோ ஒன்று 50,000 ரூபாய்க்கு நீங்கள் மதிப்புள்ள பண்ணுறதுப்போ உங்களுக்கு பேப்பர் ஃப்ரீ பண்ணுறாங்க. பேப்பர் ஃப்ரீனா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வரலாம், எதுவும் கிடையாது. பேசிக்காக ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், பேங்க் டீட்டெயில்ஸ் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் முத்ரா டாட்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைனில் நீங்கள் 27 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வங்கிகளும் 17 தனியார் வங்கிகளும்
கூட்டுறவு வங்கி, நிதி மேலாண்மை வங்கின்னு பல வங்கிகளில் எந்த வங்கிகள்னாலும் நீங்கள் போய் அப்ளை பண்ணி இல்லை இப்போ இந்த தொழில் தான் பண்ணுறன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் எதை கொடுக்கணும்? அது கிடையாது. இல்லை, அது கொடுக்கணும். அது கொடுக்கணுன்ற நான் சொல்கிறது 3 பிரிவாக பிரித்தேன் பார்த்தீங்களா. சிசுன்றதுல வந்து 50,000 வரையும் உங்களுக்கு தராங்க. அப்புறம் வந்து கிஷோர்ன்ற திட்டத்தில் 50,000 5 லட்சம் வரையும் தராங்க. தருண்ன்ற திட்டத்தில் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரை தராங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நிர்மலா சீதாராமன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க தருண் ப்ளஸ் அப்படின்னா 20 லட்சம் வரையும் தராங்க. யார் இந்த தருண் ப்ளஸ்க்கு எலிஜிபிள்னா, நீங்கள் ஏற்கனவே லோனை வாங்கி கரெக்டாக கட்டியிருந்தீங்கன்னா 5 வருஷம் டெனரில் கரெக்டாக நீங்கள் வந்து சிசு வாங்கி, கிஷோர் வாங்கி, தருண் வாங்கி கரெக்டாக கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபா தருண் ப்ளஸில் நேரடியாக தராங்க. இது வந்து எந்த கொலெக்டர் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து ஆன்லைனில் நீங்கள் 24/7 இது லைவாக இருக்கும். 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அப்ளை கூட பண்ணி உடனே கூட நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விவசாய சம்மந்தமான தொழில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லோன் கிடையாது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நாங்கள் ரன் பண்ண போகிறோம் லோன் கேட்டால் கிடையாது. விவசாயிகளுக்கும் கார்ப்பரேட்டுக்கும் கிடையாது. இதில் கவர் ஆக மாட்டாங்க, கிடையாது. ஏன் விவசாயிகளுக்கு கிடையாது அப்படின்னா, விவசாயிகள் சம்மந்தமான நிறைய லோன்ஸ் நம்மளோட இந்திய அரசாங்கத்திட்ட இருக்கிறதுனால அவங்க இதுல வரமாட்டாங்க. ஆனால் விவசாயம் சார்ந்த துணை தொழில்கள் நீங்கள் பண்ணால் இது எலிஜிபிள். பண்ணை தொழில் பண்ணால், இப்போ நான் மீன் வளர்ப்பு வைக்கிறேன், எறா வளர்ப்பு ஒரு தொழில் பண்ணுறேன், இல்லை ஒரு விதை வாங்கி விதை நெல் வைக்கிறேன், அந்த உரங்கள் விற்கிறதுக்கான ஒரு கடையை வைக்கிறேன், அப்புறம் வந்து கூட்ஸ், அதாவது நான் வந்து வண்டி ஆர்டிஸ், ஆமாம் கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி வாங்க போகிறேன், தனிப்பட்ட முறையில் பொது பயன்பாட்டுக்கான ஒரு வண்டி எடுக்க போகிறேன், ஒரு சலூன் கடை வைக்கிறேன், ஒரு பூ கடை வைக்கிறேன், அந்த மாதிரி நம்ம எல்லாமே சொல்லலாம். இது வந்து இதுதான்ற கேட்டகரிலாம் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு பயன்பெறக்கூடிய லாபம் கூட ஒரு திட்டங்களுக்கான ஒரு வரைவோலையோடு நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த லோனை கொடுத்தாகணும். அந்த நீங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா, இப்போ 50,000 5 லட்சம் போடுறீங்க கிஷோர் திட்டம், கிஷோர்லேருந்து தருண் திட்டத்துக்கு 10 லட்சம் போடணும்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களோட ஐடி ஃபைல்ஸ் எல்லாம், சிபில் ஸ்கோர்ஸ் எல்லாமே உள்ளே போன பிறகு அந்த ப்ராஜெக்டை அங்கே இருக்கக்கூடிய வங்கி மேலாளர் வந்து நம்பணும். எப்படின்னா, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், குறிப்பாக சொல்ல போகிறோம், நான் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்க போகிறேன். இந்த ஜெராக்ஸ் கடையோட ஒர்த்து இவ்வளோ ஒர்த்து, இதுக்கு வந்து மாதம் இந்த லாபம் வரும், ஒரு வருஷம் கழிச்சு இவ்வளோ லாபம் வரும், நான் கடனை கட்டினாலும் இவ்வளோ பணம் எனக்கு மிச்சமாகும், இந்த பணத்தை வைத்து நான் ஈஸியாக கடனை அடைப்பேன்னு இந்த கண்டென்ட் உள்ள நீங்கள் அந்த ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேங்க், ஏன்னா கொலேட்ரல் கிடையாது, ரிஸ்க் ஃபுல்லாக பேங்க் மேனேஜர் எடுக்கிறாரு. ஸோ கொலேட்ரல் இல்லாமல் இந்த ஃபைல்ஸ் உள்ளே போகிறப்ப அந்த பேங்க் மேனேஜர் நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்டில் கன்வின்ஸ் ஆகணும், அவரை கன்வின்ஸ் பண்ணணும். சார் இப்படி பண்ணலாம், இப்படி இருக்குது சார், இந்த இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வாடகை சார், இவ்வளோ வாடகை கொடுத்தோன்னா இவ்வளோ பணம் மிச்சமாகும் சார், கரண்ட் பில் இவ்வளோ ஆகும், 2 எம்ப்ளாயி போட்டிருக்கேன், 2 எம்ப்ளாயி போல் மிச்ச பணம் இவ்வளோ எம்ப்ளாயி ஆகும், மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போச்சுன்னா இவ்வளோ பணம் எனக்கு சேவ் ஆகும் சார், மாதம் இவ்வளோ பணம் சேவ் ஆகும், நான் லோன் இவ்வளோ கட்டுறோம், இவ்வளோ பணம் எனக்கு லாபமாகும், ஒரு 2 வருஷம் கழிச்சு ப்ராஜெக்ட், 1 வருஷம் கழிச்சு மிஷினரி எனக்கு சொந்தமாயிடும், அப்போ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கன்வீன்ஸை நீங்கள் முதல்ல கொடுக்கணும். இந்த கிஷோர் திட்டத்திலையும், அந்த சிசு திட்டத்திலையும் கிஷோர் திட்டத்திலையும் உங்களுக்கு வந்து முத்ரா கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்போனா தேவை, டெபிட் கார்டு மாதிரி உங்களுக்கு எப்போ தேவை நீங்கள் ஸ்வைப் பண்ணி உங்களுக்கு வேண்டிய லிமிட்ஸ்க்கான கார்ட்ஸ்க்கான பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இருக்கும். ஆமாம், அதில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டெபிட் கார்டு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த லோனை நீங்கள் உடனே தேவை, உடனே ஹேண்ட் கேஷ் வேணும், இப்போ திடீர்னு ஒரு செக்கை பாஸ் பண்ண உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா அவசர தேவைக்கு அதில் எடுத்துக்கிற மாதிரி அந்த ஃபெசிலிட்டி, டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். ஆமாம், எது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா, இந்த திட்டத்தின் மூலம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 52 கோடி பேர் பயன்பெறாங்க. இது நாள் வரையும் 11 வருஷத்தில் 33 லட்சம் கோடி இது வரையும் ஃபண்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை இதுன்னு பார்க்கணும் நம்ம. அப்போ இந்த பெண்களுக்கு வந்து ஒரு அமைதி புரட்சி இதில் ஏற்படுத்துகிறாங்க. ஒரு அமைதியான ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல. இது ஒரு அமைதியான ஒரு புரட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் சைலண்ட்டாக நடந்துட்டு இருக்கு. பெண்கள் தன்னுடைய வீட்டுக்கு தன்னால் ஆன பங்களிப்பை தர முடியும் இந்த லோன் இருந்துச்சு. உளவியல் ரீதியாக கூட பெண்களுக்கு ஒரு தைரியம். ஆமாம், தைரியம் தானே. இப்போ பெண்கள் வந்து இப்போ எல்லாரும் வீட்டில் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க, என்னம்மா நீங்கள் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக, சும்மா தான் இருக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய வேலை செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு, நம்ம தான் சும்மா இருக்கிறோம் வெளியில் வந்து. அவங்க தான் ஒட்டுமொத்த வீட்டையே கட்டி காக்குறாங்க. காலையில் எழுந்ததுலேருந்து சமைக்கணும். ஆமாம், சமைக்கிறதுலேருந்து நம்மளை கவனிக்கிறதுலேருந்து வீட்டு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் பார்க்கறது, எல்லாருக்கும் பதில் சொல்கிறதுலேருந்து ஒட்டுமொத்தமாக நான் சும்மா தானே இருக்கிறேன்னு நீ யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தன்னுடைய வேலைகளுக்கு அப்புறம் அவர்கள் ஒரு தொழில் முனைவராக ஆக்கி சிறு குறு தொழில்கள், நடுத்தர தொழில்கள் யார் செய்யணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்கிறப்படுற அந்த சின்ன லோன்ஸ் தராங்க பார்த்தீங்களா, அந்த லோன்ஸ் தான்
இது வந்து மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குது. இல்லை, இந்த பொருளாதாரமே ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது இந்தியா. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ வந்து 52 கோடி பேர் நீங்கள் பயன்பட்டுருக்காங்கன்னா அதில் வந்து புதுசாக ஐடி ஹோல்டர்ஸ் வருவான். புதுசாக அவன் தொழில் தொடங்கி அவன் 10 பேருக்கு வேலை கொடுப்பான். புதுசாக அவன் வந்து பொருளாதாரத்தை எக்கனாமிக் லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான அவனான பங்களிப்பும் அதில் கொடுக்க முடியும். அதில் வந்து இந்த தொழில் செய்கிறவங்கள வந்து பல பேர் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான வேலைகள்லாம் உள்ள வரலாம். ஏன்னா ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அது உள்ளூரில் சந்தைப்படுத்திட்டு மிச்ச பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அப்போ அந்நிய செலவணி நமக்கு போகும். நம்ம வந்து நம்ம ஒரு நாடோட ஜிடிபி எப்போ நமக்கு ஏறும்? நம்மளோட இறக்குமதியை கம்மி பண்ணி நம்மளோட ஏற்றுமதியை அதிகப்படுத்தினா நம்மளோட ஜிடிபி ஏறும். அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து வேலை தேடிக்கிட்டே இல்லாமல் வேலை கொடுப்பவராக ஒவ்வொருத்தராக மாறுங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்கு 3 பேருக்கு வேலை கொடுக்கும்போது அவன் எம்ப்ளாய்டு ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வேலை மாற அவன் அப்படியே போயிடுவான். அப்போ இதோட ஒட்டுமொத்த ப்ராசஸ் என்னன்னா, உற்பத்தி திறனு, சேவை திறனு, அதாவது ஜிஎஸ்டி மாதிரி தான் அது. உற்பத்தி திறனும் சேவை திறனும் வர்த்தக திறனையும் வருவாயை அதிகரிப்பது தான் இந்த லோன்ஸே. நீங்கள் உற்பத்தி திறனும் அதிகரிக்கணும், சேவை திறனும் அதிகரிக்கணும், மற்ற திறனையும் அறுவச்சுன்னா இதன் மூலம் வருவாயை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இது வந்து பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறப்ப இதை பார்த்து இன்னொருத்தரும் வந்து வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுமா? இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 2 பேர் லோன் வாங்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுட்டார், ஒருத்தர் வந்து நான் ஒரு லாரியை வாங்கி நானே ஓட்டுறப்ப அப்போ நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? இப்போ வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் குறிப்பிட்ட சதவீதம் முன்னேறிடுது. எல்லா மாநிலத்து மக்களும் நல்லா படிக்கிறாங்க. எல்லாருடைய கம்யூனிட்டி பீப்புள்ஸும் நல்ல நிலைக்கு இப்போ வந்துட்டாங்க. அப்போ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயை நோக்கி நகரணும் அப்படின்றது சாத்தியம் கிடையாது. எல்லாரும் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட பணம் அவங்கள்ட்ட இருந்தால் தான் வேலைக்கான தொழில் வர முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் ஒரு தொழில் ஈடுபட்ட மாதிரி தான் இந்தியா கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் குஜராத் போனீங்கன்னா அவங்க ஒன்லி ஃபார் மிகப்பெரிய ஊரில் பிஸ்னஸில் இருப்பாங்க, ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க பிஸ்னஸில் இருப்பாங்க. நம்ம ஊரில் இப்போ சென்னையில் போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா செட்டியாருங்க பெரிய பிஸ்னஸில் இருப்பாங்க, பாயிங் இருப்பாங்க. இப்படி தான் வந்து காலங்காலமாக இருந்துச்சு. காலங்காலமான பரம்பரையாகவே அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து ஒருத்தர் ஒரு அதர் கேஸ்ட் கம்யூனிட்டி பீப்புளாக இருக்கவர், ஒரு பட்டியலின சகோதரரோ, ஒரு பழங்குடி சகோதரரோ, ஓபிசி சகோதரோ, எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக அவங்களோட ஃபேமிலியில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இல்லை. அவங்க வந்து வெளியில் வந்து எனக்கான திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பாக நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி செஞ்சிங்கன்னா நான் மேலே வந்துடுவேன்னு சொன்னால் அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, கேரண்டி கொண்டு வா. யாருன்னா 2 பெரிய மனுஷங்களோட வீடு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க, அவங்களுக்கு கையெழுத்து பண்ண கொடுங்க. நீங்கள் லோன் கட்டணும், அவங்க கட்டுறதுக்கான அந்த கேரண்டி கார்டு. இன்றைக்கி வந்து யாருமே கேரண்டி சைன் பண்ண ரெடியாக இல்லை. இன்றைக்கி யாருன்னா கேரண்டி சைன் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே பயப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு நம்பிக்கையின் பேரில் எல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி வாங்கின பணத்தை யாருமே தரமாட்டேன்றாங்க. அப்போ இங்கே ஒட்டுமொத்த பணத்தினுடைய அந்த உத்தரவாதத்தை அந்த கொலைட்ரலுடைய எல்லா விஷயங்களையும் மத்திய அரசு ஏற்றுக்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து கட்டாமல் போனாலும், ஒருத்தர் லோன் எடுத்துட்டாரு, கொஞ்ச நாள் கட்டினார், இறந்து போயிட்டாருன்னா அந்த பேங்க்குக்கு மத்திய அரசு தன்னுடைய பங்களிப்பு கொடுக்கும். இப்போ அந்த ஒரு 5 லட்சம் வாங்கியிருக்காரு, ஆமாம், 2 லட்சம் கட்டிட்டாருன்னு வச்சுங்க, 3 லட்சம் இன்னும் பாக்கி இருக்கு பிரின்சிபல் அமௌண்ட். ஆமாம். அப்போ அவர் இறந்துட்டாருன்னா அந்த ஃபேமிலியை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. கொலெக்டர் ஃபுல்லாக கவர்மெண்ட் எடுத்துக்குது. கவர்மெண்ட் தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் மத்திய அரசு அதை எடுத்துக்கிறாங்க. இதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குதுன்றால் இப்போ நம்ம டிஃபால்ட்டரை பற்றி பேசணும், பட் அதுவும் இருக்கு. அது ஒரு 1% சான்சஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஏதோ ஒன்று நடக்கலாம், சான்சஸ் இருக்கு. இது வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நான் சொன்ன பாருங்க, தருண் ப்ளஸ்ன்னு ஒரு புதுசாக மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது 20 லட்சம். என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பெரிய லெவலாக பண்ணணும். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், அதை டிபார்ட்மெண்ட் மார்க்கெட் ஆகணும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக நீங்கள் மாற்றுறீங்க, சூப்பர் மார்க்கெட்டாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நீங்கள் இதுவரையும் 5 வருஷம் டெனர். இது வந்து எப்படின்னா ட்ராக் பார்க்குறாங்க. 5 வருஷம் தான் டெனரு. மினிமம் வந்து 10% 12% இன்ட்ரெஸ்ட்டு. அதில் பெண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தராங்க. அப்போ அந்த ட்ராக்கை பார்க்குறாங்க. அந்த ட்ராக்கை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக சாங்ஷன் பண்ணி கொடுக்குறப்ப, இதை பார்க்குறப்ப பக்கத்தில் இருக்க என்ன பண்ணுவோம், நம்மளும் இதை அப்ளை பண்ணணும், நம்மளும் இதை வாங்கணுனால தான் இது வந்து அமைதியாக இது புரட்சி. இதே வந்து எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் இதை வந்து பெரிய லெவலில் விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. நாங்கள் அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், இவ்வளோ பேர் லோன் வாங்கிட்டாங்க, அவ்வளோ பேர் லோன் வாங்கி, இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக அப்படி கடந்துட்டு போய் அமைதி புரட்சியை ஒன்று. இல்லை, நீங்கள் சொல்கிறது இப்போ ஒரு சாதாரணமாக ஒருத்தர் இதே முத்ராவில் வந்து ஒரு டீ கடை வச்சு வாங்கியிருப்பார் வச்சுக்கலாம். ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கும். அந்த டீ கடைக்காக வாங்கியிருப்பார் ஒரு 5 லட்சம். இன்னும் கொஞ்சம் நல்லா மாடர்னைஸ் பண்ணி நல்ல பிராண்டு டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் போட்டுருவோம். இப்போ அவருக்கு ஒரு ஆசை வரும், நம்ம ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற அந்த தருண் ப்ளஸ் அதில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் சிஷூர்லேயும் வாங்கி நல்லா கட்டி, கிஷோரில் வாங்கி நல்லா கட்டி, நீங்கள் தருண்லேயும் நல்லா கட்டின பிறகு உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் கம்மியாகிடும்.
ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து existing கஸ்டமர் குட் கஸ்டமர் ஆயிட்டீங்க. டிஃபால்ட் வர இல்ல, டிஃபால்ட் இல்லாம இருக்குன்றப்ப அப்ப பேங்க் மேனேஜர்ட்ட போய் நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க விளக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும் இங்க இருந்து இது பண்ற சார், நீங்க தான் சார் திறந்து வைக்கிறீங்கன்னா அவர் உடனே ஓகே பண்றாரு. ஏன்னா ஆல்ரெடி ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ஆமா சோ அவங்களுக்கு வந்து மேல பிரஷரும் இல்ல. ஆமா இப்போ வந்து அது நான் முன்னாடி சொன்ன பாருங்க, 27 பொதுத்துறை வங்கிகள்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளும் முத்ரா லோன்ஸ் கொடுக்கணும். கம்பல்சரி கவர்மெண்ட் சொல்லுது நீங்க கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வங்கி குறிப்பிட்ட அமௌண்ட் முத்ரா லோன் மூலம் வெளியேற்றி கொடுத்தாகணும். இது கம்பல்சரி. ஆனால் பிரைவேட் பேங்க் இப்போ வந்து எனக்கு சில 2-3 இன்சிடென்ட் வந்து சொல்கிறாங்க. இப்போ போய் பேங்க் மேனேஜர் சில பேர் வந்து போய் கேட்டால் கூட அது வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, எங்களுக்கு தர மாட்டேங்க, நீங்கள் எப்படி தர்றது, அது மாதிரி சில பேர் அவங்கள டைவெர்ட் பண்ணுறதா இருக்குது. அரசு நீங்கள் சொல்கிற இந்த திட்டத்தில் வந்து இதுக்கு சூரிட்டி தேவையில்லை 50,000 வரைக்கும் சொல்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி வங்கி மேலர்கள் அப்படி சொல்லும்பொழுது அதுக்கு ஏதாவது கிரீவன்ஸ் செல் இருக்கா முத்ராவில் சொல்லலாமா? இல்லை, இது எப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சிசு திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப 50,000 வந்து எல்லாருக்குமே கிடைச்சிரும். எனக்கு தெரிஞ்சு அதாவது ஆன்லைன்லேயே பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் நேரடியாக போய் அப்ளிகேஷனை வாங்கி எல்லா பேங்க்லேயும். சப்போஸ் அந்த மேனேஜர் வந்து அடமெண்ட்டாக இருக்காருன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு, அவர் எந்த காரணம் தெரியாது, அவர் பர்சனல் காரணமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது யார்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலாம், மேல் அதிகாரிட்ட நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலாம். அந்த பேங்க் அதில் தான் சொல்கிறேன், ஐஓபி ஆகட்டும், இந்தியன் பேங்க் ஆகட்டும், ப்ரைவேட் கவர்மெண்ட் பேங்க் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் இப்போ 27 வங்கிகளை முத்ரா லோனும் ஒரு வங்கியும் குறிப்பிட்ட பணத்தை அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். இது கம்பல்சரி, இதில் மாற்றே கிடையாது. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம் தரணும்னு அந்த வருஷத்துக்கு இருந்தால் 25 லட்சத்துக்கான டார்கெட்டுக்கு அவங்க கொடுத்தாகணும் லோனை. அந்த பயனாளிகளை அந்த மேனேஜர் தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். அது கம்பல்சரி. நீங்கள் சொன்ன அந்த 3 பிரிவுலையும் தனித்தனி அமௌண்ட் இருக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நேரடியாக வாங்கினா கிஷோர், நீங்கள் நேரடியாக வந்து சிசு வாங்குறதுன்னு வாங்கலாம், கிஷோரும் வாங்கலாம், அதுக்கு ஒரு டார்கெட் அமௌண்ட் இருக்கும். ஆமாம், சிசு மட்டும் கொஞ்சம் ஈஸியாக வந்து பேங்க் மேனேஜர் ரிஸ்க்கை கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா 50,000 தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவங்களுடைய டிஃபால்ட்ஸ் பார்ப்பாங்க, ஒருத்தர் 2 பேரை கூப்பிட்டு வந்து என்னங்க கரெக்டாக கட்டுறாங்களா, இவங்க பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கா, டிஃபால்ட் இது இல்லாமல் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 52 கோடி பேருன்றது சிசு தான் அதிகமாக வாங்கியிருப்பாங்க, அதிகமாக சிசு தான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிஷோர் வருவாங்க. கிஷோர் வாங்குறப்ப எப்படின்னா ஆல்ரெடி நல்லா கட்டிட்டாங்க, அப்புறம் இது கொடுக்கலாம். அப்புறம் தான் தருண் வராங்க, தருண் ரொம்ப சூப்பராக கட்டிட்டாங்க, அப்போ கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து உங்களோட டிஃபால்ட்டை அவங்களே செக்ரிகேட் பண்ணுறான் ஒரு இதில். சரி, இவங்க கரெக்டாக கட்டினா கூட ஒரு லெவல் அவனே ஃபிக்ஸ் பண்ணுறான். இப்போ அதையும் மீறி வந்து தருண் ப்ளஸில் இன்னும் அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறான்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு டைலரிங் வந்து நல்ல எக்ஸ்பென்சிவ் ஒரு 6-7 டைலரிங் மிஷின் போட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன லெவலில் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. அந்த மேனேஜர் போய் அங்கே செக் பண்ணுவாரா, அந்த இன்ஸ்பெக்ஷன் இருக்குமா? கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஏன்னா அது கேட்பாங்க ஜனங்க. பேலன்ஸ் ஷீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த மிஷின் வாங்க போகிறேன் இன்னும் சொல்ல போனால், நீங்கள் என்ன மிஷின் வாங்குறீங்களோ அதுக்கான கொட்டேஷன், அந்த மிஷினுக்கான கொட்டேஷன், அதற்கான பணத்தை மிஷின் கம்பெனி தான் அனுப்புவாங்க. அதை தான் கேட்டேன். உங்களுக்கு தர மாட்டாங்க, அதை கொடுத்துடணும். அந்த டே டு டே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அதை நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ரெண்டல் போகிறீங்க சார், நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா, சாரி 50,000 ரூபாய்க்கு ஒரு இடம் வந்து ரெண்டலுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கொடுக்கணும், அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். அப்புறம் 50 இதுக்கு வந்து 5,000 ரூபா வாடகை சார், ரைட், 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், 5,000 வாடகை. இந்த மிஷின் வாங்குற சார், இந்த மிஷினுடைய காசு 2.5 லட்சம் சார். அப்படி இந்த மிஷினுடைய கம்பெனி மேனுஃபேக்சர் அவங்கள்ட்ட போயிடுச்சுன்னா அவங்க அந்த 2.5 லட்சத்தை அங்கே அமைச்சிட்டு மிச்ச ரெஸ்ட் அது பேமெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறது, வாடகை கொடுக்குறது, நீங்கள் ரெஸ்ட் எல்லா பேப்பர்ஸும் ஆமாம் நீங்கள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிடணும். அப்போ வந்து அவங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே இருக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து ரெக்கவரி பண்ணணும். நீங்கள் டிஃபால்ட் ஆகிட்டீங்க, ரெக்கவரி பண்ணால் மிஷின் ஓரியன்டாக அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா கொலெக்டர் வந்து நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கான வேலைகள் கிடையாது. ரெண்டாவது வந்து ரெக்கவரிக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இது டெனர் 5 வருஷம் தராங்க. நீங்கள் 60 மாதம் ஜம்முன்னு கட்டலாம், பொறுமையாக உங்களால் முடிஞ்ச அளவு கட்டலாம். அதுவும் இன்ட்ரெஸ்ட் 10% தான் இன்ட்ரெஸ்ட். கிட்டத்தட்ட வந்து 80 85 மாதம் கட்டும்போது டிமினிஷன் ஆகிடும். ஒரு 6% வந்து நிற்கும். ஆமாம், ரொம்ப 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 பெனிஃபிட் ஆகும். அதாவது இது எப்படின்னா எல்லாருக்கும் சப்தசாத் சப்க விகாஸ் தான். அனைவரும் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி தான் இந்த திட்டம். ரொம்ப பேஸ் தான். அனைவரும் எல்லாம் இணைஞ்சு அனைவருக்கான வளர்ச்சி. நம்மளே எல்லாரும் நம்மகிட்டே எல்லாமே இருக்கு. இப்போ பேங்க் நம்மள தான் சப்கே சாத் சப்க விகாஸ் சப்க விஸ்வாஸ். ஆமாம், இப்போ எப்படின்னா நம்ம கிட்ட வந்து எல்லாமே இருக்கு. இப்போ பேங்க்கும் வந்து மத்திய அரசு தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல ப்ரைவேட் பேங்க்கும் மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் வரும், கவர்மெண்ட் பேங்க்கும் மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் வரும். இங்கே நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் அதற்கான மூலதனமோ அதற்கான மிஷினரி வாங்குறது மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ நம்மளுடைய பணத்தை நம்மளே வைத்துக்கொண்டு நம்மெல்லாம் சேர்ந்து பணம் இல்லாதவர்கள்ட்ட கொடுத்து நம்ம லெவலுக்கு அவங்களையும் கொண்டு வரும். ஸோ இது தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வளர்ச்சி. இதை தொடர்ந்து பண்ணும்போது நாட்டினுடைய வளர்ச்சி. இன்னைக்கு வந்து ஜிடிபி நம்ம வந்து 8% வரையும் போக முடியுன்றது கான்ஃபிடென்ட்டாக நிர்மலா சீதாராமன் மேடம் சொல்கிறாங்கன்னா கான்ஃபிடென்ட் இதுதான். இல்லை, இன்றைக்கி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வித்ட்ரா பண்ணாலும் கூட
இன்னும் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்க வளர்ச்சி அடைஞ்சா இதுதான் காரணம். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இது கூட பரவாயில்ல. மைக்ரோ ஃபைனான்ஸ் நம்ம எப்போ சக்ஸஸாக காமிச்சோன்னா கொரோனா பீரியட்ல ஒட்டுமொத்த பொருளாதாரம் உலக நாடுகளாம் வேர்ல்டு அமெரிக்காவே டவுன் அப்போ நம்மளது மைக்ரோ ஃபைனான்ஸ் ட்ரம்ப்பே வந்து வரி ஏன் விதிக்கிறாருன்னா அவர்கிட்ட ஃபண்ட் இல்லை. ஃபண்ட் இல்லாதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயி வீட்டுக்கு போன்றாரு. எந்த இதுவாக இருந்தாலும் வரி யூனிவர்சிட்டிக்கு 18,000 கூட நான் நிப்பாட்டுறான் ஸ்ட்ரெயிட்டா. எது யார் வந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கீங்களோ அவங்களாம் கிளம்பி போடுறான். உங்களோட எல்லா பெனிஃபிஷியும் நாங்கள் கம்மி பண்ணுறோம். வெளிநாட்டிலேருந்து நாங்கள் தொண்டு செய்கிறோன்றதுக்கான ஃபண்டை கொடுத்துருக்கு. அதுக்கான ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறோம். அந்த ஃபண்டும் தேவையில்லை. வெளிநாட்டில் தொண்டும் செய்ய தேவையில்லை. கிளம்புன்றாரு. எல்லா ஃபண்டையும் எடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக க்ரீன் கார்டு கொடுக்குற 48 கோடி கட்டு ஸ்டேட் க்ரீன் கார்டு கொடுத்தாருன்றாரு. அவருடைய கஜானாவை நிரப்பணும். நீங்கள் உலக பொருள் அந்த அளவுக்கு ப்ரெஷர். அது வந்து மோடிஜி அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரே ஒரு நேர்கோட்டில் இருப்பாங்க. அது மோடிஜி அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்காரு. ட்ரம்ப் வந்து நேஷனல் ஃபர்ஸ்ட்ல இப்போ தெளிவாக இருக்கு மாதிரி. இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். நேஷனல் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் தான் நம்மளோட பிஜேபியோட தாரக மந்திரமே. தேசம் முதலீடு. அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ கட்சின்றது. இதை தான் இப்போ ட்ரம்ப் கையில் எடுத்திருக்காரு. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் தான் பயணிக்கிறோம் கூட அவங்களோட பேச்சுவார்த்தை கூட வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இப்போ நீங்கள் ஒரு உலக பொருளாதாரம் ஏடாகுடமாக இருக்கிற டைமில் கூட நம்ம இங்கே ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலம் மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலம் சிறு குறு தொழில்களுக்கான ஃபண்டை அதிக கொடுத்துறது மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் மேன்மை அடையிருக்கு. அதான் சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ நம்மளுடைய பணத்தை நாம் சும்மா வைத்து கொண்டிருக்காமல் அந்த பண தேவையுள்ள ஆள்களுக்கு தேடி கொண்டு போய் கொடுத்து அவர்களையும் ஒரு தொழில் முனைவராக்கி அவரையும் ஒரு தமிழ்நாடு சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து அவரையும் வந்து இந்தியாவில் உடைய ஒரு வரி செலுத்துகிற அங்கத்திரமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம் தான் முத்ரா லோன் திட்டம். வெரி குட். அதாவது இந்த முத்ரா திட்டத்தின் மூலம் முதல்லலாம் வந்து ஒரு கொலாட்ரலாம் இருந்தது. இப்போ இந்த ரீசன்ட் பட்ஜெட்டில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து கொலாட்ரல் தேவையில்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜை கடந்து வரணும். டிஃபால்ட் இல்லாமல் சிஷு அந்த தருண் இந்த திட்டங்களால் கிஷோர் இதெல்லாம் கடந்து வரும்பொழுது உங்கள் ட்ராக் ரெக்கார்டு எப்படி க்ளீனாக இருந்ததுன்னா, நீங்கள் ரீபேமெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, உங்கள் பெசில் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் உங்கள் தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது எல்லாமே சரியாக பண்ணும்போது நாமளும் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். நாம் வேலை கொடுக்குறது இல்லாமல் நாமளும் வந்து முன்னேற்றம் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஃபேமிலி, நம்முடைய பசங்களுடைய கல்வி. அதை தொடர்ந்து இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் வளரும் போது இந்தியாவினுடைய பொருளாதாரமும் வெளியே தெரியாமல் ரொம்ப மெதுவாக ஒரு பெரிய பகட்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி பண்ணுற மாதிரி பண்ணாமல் இது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி இது ஒன்றும் சேர்ந்த சென்னாகுனின்னு சொல்லுவோம் கடலில். நாம் சொராவை தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஒரு சென்னாகுனி கப்பலை கவுத்துரும். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இந்த முத்ராவுக்கு இருக்கிறதா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற யாராவது ஒரு சின்ன கடை, நான் ஒரு இட்லி கடை வைக்கணும், இல்லை ஒரு டீ கடை வைக்கணும், இல்லை ஒரு டெய்லர் ஷாப் வைக்கணும், எனக்கு இதெல்லாம் தெரியுதானா எங்கே போய் கேட்கணும்னு தெரியலன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற நேஷனலைஸ் பேங்க்ஸ் உங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கில் போயிட்டு நீங்கள் போய் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் இந்த ஆதார் கார்டு பேன் கார்டை எடுத்துகிட்டு எனக்கு 50,000 கொடுங்க நான் திருப்பி கட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுக்கலாம். அப்படி அவங்க கொடுக்கல, ஏதோ ஒன்று உங்களை அலக்கழிக்கிறாங்கன்னா அந்த வங்கியினுடைய ரீஜனல் ஆஃபீஸில் நீங்கள் உங்களுடைய ரிட்டர்னில் நீங்கள் போய் அது புகாராக இல்லை உங்கள் கோரிக்கையை வைக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 52 கோடி பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் நாமும் அதில் ஒருவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இவ்வளவு நேரம் வந்து வெங்கடேஷ் அவர் ரொம்ப தெளிவாக இந்த முத்ரா திட்டத்தை பற்றி சொன்னார். இது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆனாலும் இன்னும் தொடர்ந்து வரும். ஏன்னா இது ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை நாமளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்ற எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு 8 மணி நேரம் கை கேட்டு ஒரு ஆஃபீஸில் நிற்கிறத விட நாம் ஒரு முதலாளியாக இருக்கிறது தானே முக்கியம். அதுதானே அந்த ஆத்ம நிர்பாரத்துடைய சுயசார்பு பாரதத்தை ஒருத்தரை நம்பி நாமளே நம்ம சுயகாலில் நிற்கணும். அப்படி ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு நிலையத்துக்கு வந்து மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் பேங்க்கு போய் மேனேஜருக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப வணக்கம் சார். நன்றி.